கதை சொல்லுமா, கதை சொல்லுமா. ஒரு காட்டில் பசியுடன் அலைந்து கொண்டிருந்த ஒரு நரி உணவு தேடி அருகில் இருந்த ஊருக்குள் நுழைந்தது. அங்கே இருந்த நாய்கள் நரியை துரத்த ஆரம்பித்தன. தப்பிப்பதற்காக ஓடிய நரி ஒரு சலவைக்காரன் வீட்டின் வாசலில் இருந்த பெரிய நீலச்சாயம் நிறைந்த தொட்டிக்குள் குதித்துவிட்டது. நாய்கள் சென்ற பிறகு நரி வெளியே வந்தது. இப்போது அதன் உடல் முழுவதும் அடர் நீல நிறத்தில் மின்னியது. கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்த நரிக்கு ஒரு தந்திரம் தோன்றியது. காட்டுக்கு திரும்பிய நரியைக் கண்டு மற்ற விலங்குகள் பயந்தன. உடனே நரி, மிருகங்களே, பயப்படாதீர்கள், கடவுள் என்னை இந்த காட்டுக்கு ராஜாவாக அனுப்பி வைத்துள்ளார் என்று பொய் சொன்னது. சிங்கம், புலி என அனைத்தும் அதை நம்பி நரிக்கு சேவை செய்ய ஆரம்பித்தன. நரி சொகுசாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் இரவு தூரத்தில் ஒரு நரிக்கூட்டம் ஊளையிடுவதை இந்த நீல நரி கேட்டது. உற்சாகத்தில் தன்னை மறந்த அந்த நரி தன் இயற்கை குணப்படி தானும் சேர்ந்து ஊ என்று ஊளையிட்டது. நரியின் குரலை கேட்ட மற்ற விலங்குகள் அது கடவுள் அனுப்பிய ராஜா அல்ல, வெறும் நரிதான் என்பதை புரிந்து கொண்டு அதை துரத்தின. உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளிப்படும். போலி வேடம் நீண்ட காலம் நிலைக்காது.